வாழ்வுல தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம செய்த முன்வினையினுடைய பலனை இந்த பிறவில அனுபவிச்சு கழிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ நமக்கு நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும். அதனால தான் அந்த சனி பெயர்ச்சி ஆகும் போதெல்லாம் உலகமே என்ன பண்ணுது? உலகம் பயப்படுது இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அதிகமா இந்தியாவுல இருக்கிறவங்க அதிகமா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு குரூர தன்மை உடையவர். அப்போ அவர இங்க உச்சம் பெற்ற இடத்துல வச்சிருக்கிறது துலாம் ராசி. அப்ப தராசு அங்க ஒரு வடிவமா இருக்கு. யாருக்கும் பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவனும் பார்க்க மாட்டார். நீ என்ன நல்லது பண்ணியோ அதுக்குள்ள பலனை இந்த பிறவில கொடுப்பார். நீ என்ன கெட்டது பண்ணியோ அதுக்குள்ள பலனையும் எடை போட்டு கொடுப்பார். அதனாலதான் துலாம் ராசியில அவருக்கு உச்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்தகன் ஒரு பேர் வந்துச்சு இல்லையா? அப்ப இந்த நம்ம படிச்ச பாடல்ல ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற வார்த்தையை கவனிக்கணும். அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை அப்படின்னு வருதுல்ல. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த உலகத்துல இருக்கிற ஆசையின் காரணமாக கண் போன போக்குல கண்மூடித்தனமா போவோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு பார்வை தெளிவா இருந்தா என்ன பண்ணா நல்லது கெட்டதை யோசிச்சு செய்யும். இது நல்லது, இது கெட்டது, விலைக்கு வைப்போம். ஆனா சனியுடைய ஆளுக்கும் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது தெரியாம என்ன பண்ணுவான்? தடுமாற ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் வினையினுடைய பலனை தராசுப்படி அளந்து கொடுக்கக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கவன் வலிய வைத்து ஆண்டு கொண்ட இறைவனை பத்தி சொல்றாங்க. ஈசர் பாகத்து நேரிழையின் கடைசி வார்த்தை ஒரு பத்தி அங்கதான் துலாம் ராசி வருது. முதல்ல சனியை பத்தின அந்தகன் அப்படிங்கிற பொருள் உள்ள வார்த்தை கடைசி ஈசர் பாகத்து நேரிழையே என் சொல்லுவேன். ஈசர் பாகத்து நேரிழையும் வருதுல. ஈசர் பாகம்னா இறைவனுடைய சிவபெருமானுடைய இடப்பாகத்துல முழுமையா வேற எந்த இடத்துலயும் நேரிழைன்னு வராது. சரிபாதி கலந்திருக்குன்னு வரும். அப்ப துலாம் ராசி என்னன்னா ஆணை பெண்ணை சேர்க்கிற இடம், ஆணுக்கு பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கிற இடம். சரிபாதின்னு வரதான் நேர் இழைன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நேரிழைங்கிறது இந்த துலாம் ராசிக்கு பொருந்தது. அந்த இடத்துல உச்ச அதிகாரம் பெறக்கூடிய சனி அந்தகன் அப்படிங்கிற அடையாளத்தோட இங்க வராரு அப்படின்றதுனால நீங்க படித்த இந்த பாடல் துலாம் ராசிக்கு அற்புதமா பொருந்தக்கூடிய ஒரு பாடல். அதனால துலாம் ராசியில பிறந்தவங்க இந்த பாடலின் பொருள் உணர்ந்து இதை பன்றாடம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கும் சனி கிரகத்துடைய தோஷம் விலகும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு உண்டான பலன் நாம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அதை உள்ளபடி நமக்கு நியாயம்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம்.